வணக்கம் நண்பர்களே. சக்ஸஸ்ஃபுல்லான கிரேட் சேல்ஸ் பீப்புளுடைய ஹேபிட்ஸ், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அதுதான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபீட்பேக்ஸ். சக்ஸஸ்ஃபுல் கிரேட் சேல்ஸ் பர்சன்லாம் ஃபீட்பேக்கை எப்படி எடுத்துக்கிறாங்க, மற்றவர்கள் தன்னை திருத்துவதை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு முக்கியம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் சின்னராஜா, சேல்ஸ் கோச் ஃபார் ஆல்ஃபா NLP. ஃபீட்பேக் சாதாரணமாக மனிதர்கள் எல்லாருமே, யாராவது ஒருத்தங்க நான் ஒரு செயலை செஞ்சுட்டேன், ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஃபீட்பேக் யாராவது ஒருத்தங்க கொடுத்தாங்கன்னா அதை கொஞ்சம் நம்ம தயங்குறோம். என்னடா அவங்க நமக்கு ஃபீட்பேக்காக சொல்லிகிட்ருக்காங்க, கரெக்ஷனாக சொல்கிறாங்க. அது சுப்பீரியராக இருக்கலாம், கோவொர்க்கர்ஸாக இருக்கலாம், கூட படிக்கிறவங்களாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். இது சேல்ஸுன்னு பார்க்காம டோட்டல் லைஃபாகவே பார்க்கலாம். ஃபீட்பேக்கை யார் அழகாக ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லான கிரேட் சேல்ஸ் பீப்புள் சேல்ஸ் பிஸ்னஸ்மேன், அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீட்பேக்ஸை கேட்டு வாங்குகிறாங்க. சார் எனக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்களேன், நான் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நிறைய பேர்ட்ட கேட்டு ரிசீவ் பண்ணுறாங்க. ஃபீட்பேக்ஸ் கொடுங்க, என்னுடைய பிஸ்னஸுக்கு ஃபீட்பேக் கொடுங்க, நான் செய்ய வேண்டிய செயல்களுக்கு, செய்து கொண்டிருக்கிற செயல்களுக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குகிறாங்க. நாமவே நமக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம், அது கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகும்போது அடுத்த ஃபீட்பேக் நம்ம கொடுக்கலாம். நமக்கு சக மனிதர்கள் நமக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்களா, அது பூரா வரம், சொத்து. கொடுங்க வாங்கி அதை கரெக்ட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இந்த சக்ஸஸ்ஃபுல்லான சேல்ஸ் பீப்புள் வெற்றிகளை நோக்கி நகர்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? சிலர் ஃபீட்பேக்கு வாங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா? அப்படி இல்லாமல் அவங்களுக்கு நன்றி சொல்லி பழகுங்களேன். நீங்கள் என்னை கவனித்திருக்கிறீர்கள், அதனால் என் மேலே அக்கறை வச்சுருக்கீங்க, அதனால் நான் கரெக்ட் பண்ண வேண்டிய நல்ல ஃபீட்பேக்கில் நீங்கள் எனக்கு தர்றீங்க, ரொம்ப நன்றி, நீங்கள் என்னை கவனித்து என் மேலே அக்கறை செலுத்துறதுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீட்பேக் கொடுக்கலாம். அப்படின்னா தான் அவங்க அடுத்தடுத்து நம்மளை சரி பண்ண வேண்டிய ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா ஃபீட்பேக் கொடுக்குறத அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நான் சரியாக தாங்க பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அடுத்து ஃபீட்பேக்கே யாருமே கொடுக்கவே மாட்டாங்க. சிலருக்கு ஃபீட்பேக்கே கிடைக்காது. சம் எக்ஸ் ஒய் இசட் யாரோ ஒருத்தங்க இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு ஃபீட்பேக்கே யாருமே கொடுக்கல. கரெக்ட் பண்ண வேண்டிய, சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் எதுவுமே யாருமே கொடுக்கல. அப்படின்னா இவருடைய வாழ்க்கை எப்படி வளர்ச்சி அடையும், இவருடைய தொழில் எப்படி வளர்ச்சி அடையும், இவருடைய விற்பனை வாழ்க்கை எப்படி வளர்ச்சி அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படியே இருப்பார் அல்லது கீழே போய்க்குவார். ஃபீட்பேக்கை அக்செப்ட் பண்ணாதவங்க வாழ்க்கையில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறையுது. அதனால் நம்ம ஃபீட்பேக்கை அக்செப்ட் பண்ணுவோம், ரிசீவ் பண்ணுவோம், கேட்டு வாங்குவோம். சரியா? பட்டையை கிளப்புங்க. ஃபீட்பேக்ஸ் ரொம்ப முக்கியம். சரி செய்தல் அப்படிங்கிறது அதற்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பார், இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன். அதாவது ஒரு மன்னனுக்கு இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா அந்த மன்னன் என்னாவார், அந்த நாடு என்னாகும். அதுபோல தான் ஃபீட்பேக் யாராவது கொடுத்தாங்கன்னா அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க, நன்றி சொல்லுங்கள். ஃபீட்பேக் கொடுக்குறவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஃபீட்பேக்கை சரி பண்ணுங்கள். சரி பண்ணி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நாம் நகரலாம். இதுதான் சக்ஸஸ்ஃபுல் கிரேட் சேல்ஸ் பீப்புளுடைய முக்கியமான ஹேபிட்ஸ். முழுமையாக இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஃபீட்பேக்கில் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஆல். ஹாப்பி சேல்ஸ். உங்கள் நண்பன் சின்னராஜா. பை. See you all.